ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையில் கூட யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். மிக அருமையான வேதவசனம். ஞானத்தை கேட்கும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா? மெய்யாகவே தேவன் ஞானத்தில் சம்பூர்ணமுள்ளவர். ஞானத்தை நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஞானத்தை எப்படி கேட்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்க. இன்றைக்கு அநேக காரியங்களில் நம்ம குறைவாக இருக்கிறோம். ஞானத்திலும் அநேக மனிதர்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் ஞானத்தை நாம் தேவனிடத்தில் தான் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். மற்ற காரியங்கள் இந்த உலகத்தில் அநேக குறைகள் உண்டு. அதையும் தேவன் நமக்கு நிறைவாக கொடுக்கிறார். ஞானத்தையும் தேவன் நமக்கு நிறைவாக கொடுக்கிறார். இப்படிப்பட்ட குறைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் யாரிடம் கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக ஞானத்தில் குறைவு இருக்கிறவர்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவராம்? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். மிக அருமையான வார்த்தையை கொஞ்சம் நாம் கவனிக்கும் போது, தேவன் ஞானத்தில் குறைவு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் எப்படியாய் தேவன் கொடுக்கிறவர்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். மிகவும் குறைவான அளவு ஞானத்தை அல்ல, தேவன் சம்பூர்ணமாக ஞானத்தை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய குணாதிசயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குணாதிசயங்களை நாம் அறிந்து கொண்டோமானால் தான் தேவனிடத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை பற்றி அறியாது இருக்கும்போது நாம் எந்த ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். இந்த இரண்டு குணாதிசயங்களை நாம் அறிந்து தேவனிடத்தில் கேட்கும்போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை, ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அது மாத்திர தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்றால் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கடுகு விதை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அது மிகவும் சிறியது. ஆனால் அதை முழுமையாக நாம் அப்படிப்பட்ட ஒரு சிறிய விசுவாசம் இருந்தால் கூட அது முழுமையாக இருக்க வேண்டும். அது மிகவும் குறைவாக இருந்தாலும் அது முழுமையான ஒரு காரியமாக இருக்கு. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் அறிந்து அவரிடத்தில் கேட்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் முழுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் என்றால் குறைந்த அளவு கூட நாம் ஒரு முழுமை என்பதில் அதில் கொஞ்சம் கூட குறையக்கூடாது என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். சற்றாகிலும் எவ்வளவாகிலும் நீங்கள் விசுவாசம் குறைவுபட்டால் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வேளை எடுத்துக்காட்டாக ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அந்த காரியம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்பதை நீங்கள் சந்தேகப்படுவீர்கள் என்றால் அந்த காரியத்தை எந்த காலத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தான் இந்த வசனத்தில் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் குறைவில்லாத தேவன், சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன். இப்படிப்பட்ட குணாதிசயம் ஒருவரிடத்தில் நாம் ஞானத்தை கேட்க வேண்டும். ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சந்தேகம் இல்லாதபடிக்கு, எவ்வளவும் சந்தேகம் இல்லாதபடிக்கு நீங்கள் தேவனிடத்தில் கேட்பது மிக அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த சந்தேகம் இல்லாமையும் இருக்க வேண்டும். அடுத்ததாக விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏன் விசுவாசம் இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம் இல்லாத நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினால் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடையதாக மாறுகிறது. ஆனால் விசுவாசம் இல்லாமல் போனால் நாம் எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் விசுவாசத்தை குறித்து அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை
வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் விசுவாசத்தோடி கூட தேவனிடத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல ஞானத்தை கேட்க வேண்டும். சந்தேகப்படாமல் ஞானத்தை கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் நீங்கள் ஞானத்தை கேட்க வேண்டும். இப்படியாய் நாம் தேவனிடத்தில் அவருடைய குணாதிசயம், அவரிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்கிற ஒரு காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில் எதை தேவன் கேட்டாலும் கொடுக்கிறவராக இருக்கிற. விசேஷமாக ஞானத்தை கேட்டால் தேவன் அதிகமான ஆசீர்வாதத்தை, சம்பூர்ணமான ஞானத்தை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த புதிய நாளிலே அநேக ஞானமின்றி அநேக காரியங்களை செய்து அநேக சிக்கல்கள், அநேக பிரச்சனைகளில் தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இந்த புதிய நாளில் இந்த வசனத்தின் பிரகாரம் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் விசுவாசத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உள்ளத்தில் சந்தேகம் இல்லாதபடிக்கு விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்துங்க. பிள்ளைகளுக்கும், ஆண்டவரே, வாலிபர்களுக்கும், சிறு பிள்ளைகளுக்கும், குடும்ப தலைவர்களுக்கும், ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே இந்த ஞானத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.